அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த படம் 1997 வெளிவந்திருக்கு. ரொபர்ட்டோ பெனிக்னே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது ஒரு இத்தாலிய திரைப்படம். ஏற்கனவே நம்ம சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் மூவியை பற்றி பார்த்துருந்தோம். அந்த படம் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகிருந்துச்சு, ஆனால் ஜெயிக்கலைன்னு சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் நாமினேட் ஆன இன்னொரு படம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த படம் 3 ஆஸ்கர் அவார்டுகளை வென்றிருக்கு. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜுங்கிற 3 கேட்டகரியில் இந்த படம் ஆஸ்கர் அவார்டை ஜெயிச்சிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, இதில் முக்கிய கதாபாத்திரம்னா கியூடோ. இவர் ஒரு இத்தாலியர், யூதரும் கூட. இவரோட கனவெல்லாம் ஒரு புத்தக கடை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான். அதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இடையிலே டோராங்கிற ஒரு ஜெர்மானிய பெண்ணை காதலிக்கிறார். காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. கொஞ்ச நாளில் இவரும் ஒரு புத்தக கடை ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரே நாளில் திடீர்னு அப்படியே மாறிடுது. அது 2ஆம் உலகப் போர் நடக்கிற காலம், 1940களின் ஆரம்பம். அப்போ நாஜிக்கள் யூதர்களை எல்லாத்தையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் கொண்டு போய் அடைச்சாங்க. அப்போ அந்த கியூடோவையும் அவரோட பையனையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டோரா தானும் தன் கணவன் மகன் போகிற இடத்துக்கு போகணும்னு அவங்களும் அந்த ட்ரெயினில் ஏறி அந்த கேம்புக்கு வர்றாங்க. அந்த முகாமில் 2 பேரையும் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் மாற்றி மாற்றி அடைக்கிறாங்க. அந்த முகாமில் என்ன ஒரு கொடுமைனா, குழந்தைகளையெல்லாம் அவங்க வந்த ஒரு 2-3 நாள்லேயே கொண்டுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் எதற்கும் பயன் அளிக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு கருதி அவங்கள வந்தோடனே கொண்டுடுறது வழக்கமாகவே இருந்திருக்கு. அப்போ இந்த தந்தை கியூடோ தன் பையனுக்கிட்ட, நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம், இந்த கேமில் பசிக்குது, எனக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறது, அழுகிறது, இதெல்லாம் பண்ணினா நம்மளோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும், அது மாதிரி நீ யார்ட்டையும் மாட்டிக்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு யார் அந்த 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய டேங்கர் பரிசளிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டாக, ஒரு கேமாக அந்த பையனுக்கு சொல்கிறாரு. அவ்வளவு கஷ்டங்கள் நடக்கும், அவ்வளவு துன்பங்கள் அந்த கேம்பில் நடக்கும். அது எல்லாமே இந்த கியூடோ ஒரு விளையாட்டாக தன் மகனுக்கு கண் முன்னே சித்தரிச்சுக்கிட்டே வருவார். போர் முடிய போது ஜெர்மானியர்கள் தோத்துட்டாங்க. அடுத்த நாள் அந்த கேம்பை அமெரிக்கன்ஸ் கைப்பற்ற போகிறாங்கங்கிற தகவல் அங்கே இருக்க ஜெர்மானியர்கள்லாம் வேகமாக அதை இதையும் எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாச்சும் நம்ம மகனை காப்பாற்றிட்டோம்னா நாளைக்கு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தன் மகனை ஒரு இடத்துல போய் ஒளிய வச்சுட்டு இவர் வர்றாரு. வரும்போது மாட்டிக்கிறாரு. அப்போ அடுத்த நாள் தன் பையனை காப்பாற்றி தன் குடும்பத்தோட இணைஞ்சாரா அப்படிங்கிறது தான் கதை. ஏற்கனவே இந்த பாய் இன் ஸ்ட்ரிப் பைஜாமா படத்தை பார்த்தோம். அதுவும் இந்த கேம்பை சுற்றி தான் அதோட கதை இயங்கும். அப்போ இந்த மாதிரி முகாம்கள் அடைக்கப்பட்ட அந்த யூதர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளானாங்க. பல லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 2ஆம் உலகப் போர் கட்டத்தில் 60 லட்சம் யூதர்கள் மொத்தம் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தகவல் இருக்குது. இந்த படம் கூட ஒரு நிஜமாக நடந்த நிகழ்வை மையப்படுத்தி தான் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு செய்திகளும் கிடைக்க வருது. இந்த கியூடோங்கிற அந்த கதாபாத்திரம் அதோட உருவாக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படின்னா, அந்த கேரக்டர் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக தான் தெரியும். எல்லா இடத்துலையுமே ஒரு நகைச்சுவை தன்மையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவ்வளவு நகைச்சுவை தன்மை இருந்தாலும் அந்த தன் குடும்பத்தை காப்பாற்றணும், தன் பிள்ளையை காப்பாற்றணுங்கும்போது அவருக்கு உண்டான அந்த தைரியம் இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையுமே கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட கதாபாத்திரம் அவ்வளவு இன்னல்கள் நடக்கும்போதும் அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு தன் பையனுக்கு சொல்லுவார். இந்த படத்தில் இன்னொரு விமர்சனங்களும் வைப்பாங்க. என்னென்னா, இது இன்னும் அந்த முகாம்களில் நடக்கிற கொடூரத்தை குறைச்சி காட்டுதுன்னு. ஏற்கனவே நம்ம இன்னொரு படம் பார்த்தோம்ல, இந்த பாய் இன் ஸ்ட்ரிப் பைஜாமா, அதுலேயும் இதே விமர்சனங்கள் பலராலையும் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் வேறு வேறு விதமான பார்வைகள் இருக்கும், வேறு வேறு விதமான சொல்முறைகள் இருக்கும்ல. அதில் இது அவ்வளவு கொடூரங்களை காட்டாட்டினாலும் அந்த கொடுமையை நமக்கு அழகாக கடத்திருக்குன்னு சொல்லலாம். அனைவராலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான படங்களில் ஒன்றா இருக்குது. இது மாதிரி படங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.